புனித முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள், அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆஷுரா தினங்களுடைய சிறப்பு எல்லாம் எடுத்து சொன்னீங்க. ஓகே, இப்போ அந்த நாள் நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் என்ன அமல் செய்தால் அந்த நாளுடைய பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதோ நம்மை நோக்கி புனித ஆஷூராவுடைய தினம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்ம என்ன அமல் செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அமல்கள் தென்படுகிறது. அதிலிருந்து முக்கியமான ஒரு 11 அமல்களை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து நீங்க கவனமாக கேட்டுக்கிடுங்க. முதல் அமல், அது மாதிரி 3வது அமல், அதே போன்று 7வது அமல். இந்த 3 அமல்களும் மிக முக்கியமான அமல். எனவே தவறாமல் முழுமையாக கேளுங்க. முதல் அமல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது மிக முக்கியமான அமல். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். உலக முஸ்லிம்களை நோன்பு வைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் மிக முக்கியமான அமலாக நாம் என்ன செஞ்சுக்கணும், நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கிடைக்குது, அதை பத்தி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் விரிவா நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்ப்போம். இதுல அந்த 11 அமல்களை மட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், எடுத்து சொல்றேன். அப்ப முதலாவது அமல் நம்ம தவறாம நோன்பு வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் நஃபிலான தொழுகைகளை தொழுகுவது. அதாவது ஆண்கள் இந்த நாளில் 5 வக்து ஃபர்லான தொழுகையும் முன்பின் சுனத்துகள் எல்லாம் பேணி பள்ளியில போய் ஜமாத்தாக என்ன செஞ்சுக்கணும், ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரை இருக்கக்கூடிய தொழுகையை தொழுதுக்கணும். பெண்கள் வீட்டுல என்ன செஞ்சுக்கணும், சரியான நேரத்துக்கு நம்ம தொழுதுக்கணும். அதே போன்று தஹஜ்ஜுடைய தொழுகையை இந்த நாளில் நம்ம தவற விடாம தொழுதுக்கணும். எக்ஸ்ட்ராவா ஏதாவது நமக்கு நஃபிலான தொழுகைகள் தொழ முடிஞ்சா, இல்லைன்னா ஒரு 2 ரக்காவத்தாவது என்ன செஞ்சுக்கணும், இதனால நம்ம பரக்கத்துக்காக தொழுதுக்கணும். இது 2வது அமல். அடுத்து 3வது அமல், இது ஒரு முக்கியமான அமல்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, குடும்ப உறவுகளை பேணிக் கொள்வது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமல். தந்தை பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், அது போன்ற மாமா மருமகன்கள், இது போன்ற குடும்ப உறவுகள் இருக்குமா இல்லையா, இதுக்கு மத்தியில பிணக்கம் இல்லாமல் இணைந்து சந்தோஷமாக இருந்து கொள்வது. இப்ப வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட இதனால குடும்ப உறவை பேணிக்கிறது. குறைஞ்சது ஒரு சலாம் ஆகுது போன்ல, அல்லது அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லயாவது அவர்களோட சலாம் சொல்லி பேசிக்கிடுவது. ஏன்னா இதையே மிக முக்கியமான ஒன்று சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரிச்சிருக்கிறாங்க. யாராவது குடும்ப உறவை முறித்தாங்கன்னு சொன்னா அதற்கு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் நபி சொல்லி இருக்கிறாங்க. அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். சுருக்கமா இப்ப நான் சொல்றதா இருந்தா, எந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி புனிதமான நாட்கள் சொல்லி வருதா இல்லையா, இஸ்லாத்தில் உள்ள புனிதமான நாட்கள், அந்த நாட்கள்ல கூட பாக்கியங்களை இழக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா, குடும்ப உறவுகளை பிரித்து வாழக்கூடியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. எனவே இதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 4வது அமல் என்ன அப்படின்னு சொன்னா, பிறருடைய நல்லோர்களுடைய துஆக்களை நாம வாங்கிக்கிறது. அதாவது நாம துஆ செய்வோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிறருடைய நல்லோர்கள் இருப்பாங்கல்ல, வயதானவர்கள் இருப்பார்கள், இறைவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆலிம்கள் இருப்பார்கள், ஷேக்மார்கள் இருப்பார்கள், நரைமுடி உள்ளவர்கள் இருப்பார்கள், இதே போன்ற பெரியவர், குடும்ப பெரியவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் போய் நம்ம துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய துஆக்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிறருடைய துஆக்களை வாங்கிக்கொள்ளணும், குறிப்பா இந்த ஆஷூராவுடைய நாள்ல. அடுத்து 5வது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சதகாக்கள் செய்வது, தான தர்மங்களை செய்வது. ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு சஹருக்கான ஏற்பாடு, அல்லது இஃப்தாருக்கான ஏற்பாடு, இல்ல காசு பணங்கள் நம்மளால முடிஞ்சது, இப்படி என்ன செஞ்சுக்கிறது, நம்ம சதகாக்களை இந்த நாள்ல செஞ்சுக்கிறது. 6வது, அனாதைகளை ஆதரிப்பது. அனாதைகள் அப்படின்னு சொன்னா, தந்தை இல்லாத, வயதுக்கு வராத ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, தந்தை இழந்தவர்கள் சிறு வயதிலேயே, இவர்களை நம்ம ஆதரிக்கிறது. இந்த நாள்ல அவங்களோட பாசமா இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஏதாவது பொருள்களை நம்ம வாங்கி கொடுக்கிறது. நம்ம பகுதியில் யாராவது அப்படி போன அனாதைகள் இருக்கிறார்களா, ஏன்னா அந்த அனாதைகளை நாம் ஆதரிக்கும் போது அல்லாஹ்வுடைய கோபம் தனியுதான். நம்ம எவ்வளவு பெரிய பாவையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்ம மீது என்ன செய்யறானா, இறக்கப்படுறானா அப்படிங்கிற நிறைய சிறப்புகளை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அடுத்து 7வது அமல், மிக முக்கியமான அமல்னு சொன்னேன். அந்த 7வது அமல் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்வது. அதாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அவங்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி வைப்போம், அவங்களுக்கு செலவுகளை நம்ம கொடுப்போம், அவங்களுக்கு தேவையானவர்கள் வாங்கி கொடுப்போம். ஆனா இந்த ஆஷூரா நாள் வந்துருச்சுன்னா இவர்களுக்கு கணக்கு பார்க்காம தாராளமாக செலவு செய்யணுமா, நம்ம கணக்கு பார்க்க கூடாதான். தேவைக்கு மீறி அவர்களுக்கு ஏதாவது பொருள்களை இந்த நாள்ல என்ன செய்யணுமா, வாங்கி கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கறனால இந்த நாள்ல பர்டிகுலரா இந்த நாள்ல கொடுக்கறனால அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.
சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்ம சேர்த்து அடுத்த காணொலியில பார்ப்போம். அப்போ ஒரு 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். முதல் சொன்ன நோன்பு, அதுக்கப்புறமா சொன்ன குடும்ப உறவை பேணுவது, இப்ப சொன்ன குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்வது. இந்த 3ஐயும் அடுத்த காணொலியில நம்ம விரிவா என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 8வது அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் ஓதுவது. நபிய ஒதுக்கி ஒரு அமலுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இந்த நாள்ல நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஆஷூராவுடைய நாள்ல ஒரு 500 ஸலவாத் அப்படிங்கறதையாவது குறைஞ்சபட்சம் நம்ம முடிவு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல என்ன செய்யணும், ஸலவாத்தை ஓதிக்கணும். யாருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குமோ அவங்க 500 விட அதிகமா ஸலவாத் ஓதிக்கலாம். ஒரு கால் யாருக்காவது வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் முடிந்த அளவுக்கு 500 ஓத முயற்சிக்கணும். இல்லைன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும், ஆக ஸலவாத்தை ஓதிக்கணும். 9வது அமல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது. இந்த நாள்ல தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவம் வந்திருக்கும்ல, அந்த பாவ மன்னிப்பை இந்த நாளில் கேட்டு நம்முடைய பழைய பாவங்களுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி புதிய ஒரு வாழ்க்கையை எப்படி புத்தாண்டு தொடங்குதோ அது மாதிரி புதிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், தொடங்கணும். அடுத்து 10வது அமல் என்னன்னா, நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ கேட்கணும். இதனால சஹர்ல எந்திரிச்சு துஆ கேட்கணும், அது மாதிரி இஃப்தார்ல நோன்பு திறக்க சமயத்துல துஆ கேட்கணும். அது மாதிரி இந்த நாள் முழுக்க நம்ம துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாள்ல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆதம் நபியுடைய பாவத்தை மன்னிச்சு அவங்க துஆ கேட்டதுனால, இந்த நாள்ல தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை நெருப்பிலிருந்து காப்பாத்தினான். இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ள பிரளயத்திலிருந்து கரை இறக்க செய்தான். இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா அய்யூப் நபியுடைய நோயை தீர்த்து வைத்தான். இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா யூனுஸ் நபியை மீன் வைத்திருந்து பாதுகாத்தான். இந்த நாள்ல தான் மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா இருந்து பாதுகாத்து எதிரியை ஒழித்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு நோய்வினைகள் இருக்கும், எவ்வளவு நோய்கள் இருக்கும், எதிரியுடைய தொல்லைகள் இருக்கும், இது போல கந்திருஷ்டிகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்துல நாம் கர்மேதி அதிகமாக உருகி நம்ம என்ன செய்யணும், இதனால மிக முக்கியமாக துஆ செய்யணும். அதுல துஆ செய்யும்போது இமாம்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஆஷூரா நாளுடைய துஆ அப்படின்னு சொல்லி ஒரு துஆவை பிரத்யேகமா சொல்லி தர்றாங்க. அந்த துஆவை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல ஒவ்வொரு நபியுடைய பொருட்டால் ஒவ்வொரு நபிமாருடைய பேரை சொல்லி எழுதி வரும். அந்த துஆவை நமக்கு சொல்லி தருவாங்க. ஒரு கால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி யாருக்காவது தெரியலன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை அனுப்பி வைக்கலாம். இல்ல யாருக்காவது அது ஓதுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுங்க. நம்மளே துஆவை ஓதி ஆமீன் சொல்ற விதத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த துஆவை நம்ம வாய்ப்பு அமைஞ்சா அதுக்கான நேரங்கள் நமக்கு ஒத்து வந்தா நம்ம அந்த துஆவை என்ன செய்யலாம், அது ஒரு தனி பதிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வெளியிடலாம். 11வது அமல் இது செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை பேர குழந்தை அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள் கர்பலாவுல. இத எந்த ஒரு முஸ்லிமும் ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வு. அது பெரும் கொடூரமான முறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த வரலாறை நம்ம கேட்டோம்னா நம்முடைய கண்களிலிருந்து கண்கள் குளமாகும் அளவுக்கு உருக்கமான வரலாறு அது. உங்கள் சில பேர் கூட கர்பலாவுடைய வரலாறு கேட்டிருந்தீங்க. அது கர்பலாவுடைய வரலாறு நம்ம பேசுறதா இருந்தா அது ஒரு நீண்ட வரலாறு. ஒரு கால் நம்ம சுருக்கமா சுருக்கி நமக்கு தேவையான தகவலை மட்டும் சொல்றதா இருந்தாலுமே கூட சுமார் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். எனவே அந்த முழு வரலாறு நமக்கு இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் பரக்கத்திற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த மஹர்ரம் பத்தி அவர்கள் நாம் நினைத்து பார்க்கணுங்கிற அடிப்படையில சுருக்கமாக அவருடைய வரலாறு நம்ம என்ன செய்யலாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்க கேட்டதின் விதத்துல நம்ம பதிவிட முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சொல்ல வந்த செய்தி 11வது அமலாக அவர்களுடைய பெயரில் நாம் யாசீன் ஓதி அவர்களுக்கு ஈசால் பாவம் செய்து வைப்பது. ஒரு ஃபாத்திஹா ஓதி யாசீன் ஓதி வீட்டிலேயே நம்மளே ஓதிக்கலாம், நீங்களே ஓதிக்கலாம். உங்க யாருக்கு அது ஓத முடியல அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு யாசீன் ஓதி அவர்களுக்கு நாம் என்ன செய்யறது, ஈசால் பாவம் செய்யறது. ஆக இந்த 11 அமல்களை இந்த நாளில் தவறாமல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த நாளில் இருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் இணைத்துக் கொள்வார் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தலைப்பில் நாம் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.